மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க. ஆஃப் சிவன் ஆஃப் பார்வதி. இங்க விநாயகர் இது ஒரே பீஸ் தான் இருக்கு. நானே எப்படி எப்படியோ திருப்பி காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ 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 ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரதாப். ஹலோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்க ஜெய், நான் விக்னேஷ். நீங்க பாத்துருக்கீங்க சித்தூர்ல தான் இருக்கும், பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் vlog. ஸோ இதில் அது கண்டினியூட்டி தான். பெயிண்ட் எல்லாம் செம்மையாகிட்டு இருக்கு. லாஸ்ட் வீடியோ பெயிண்ட் இல்லாமல் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, பெயிண்டோடு அது இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த விநாயகர்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணனால அங்கே vlogல போய் அப்படியே கண்டிப்பாக என்னென்ன விநாயகர் இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே பாருங்கள், இங்கே பாருங்களேன், இதுதான் ஹைலைட்டு. ஹெல்மெட் இங்கே வச்சுட்டோமா, பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல விநாயகர். விநாயகர் செம்மையாக இருக்குது செகண்டரி. பட் இது ஃபேஸ் பாருங்களேன், பா பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே இது பார்த்துடலாம். இல்லை லாஸ்ட் டைம் மாதிரி ஒரு லைன் பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். ஸோ இது பாருங்கள், நான் ரொம்ப ஸ்லோவெல்லாம் போகலங்க, அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்கிற மாதிரி அப்படியே காமிச்சிட்டே போயிடுறேன். ரொம்ப ஸ்லோவாக போனால் லேட் ஆகுது. ஸோ விநாயகர் எப்படி விநாயகர் பார்க்குறதால வீடியோ எடுக்கிறது எனக்கு கூட சரியாக தெரிய மாட்டேதுங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது விநாயகர். இதெல்லாம் 12 feet விநாயகர். ஸோ இங்கே பார்க்கலாம். இது பாருங்க, சேம் மாடல் தான். பட் நீங்கள் பார்க்குற போது எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் வேறு வேறு மாடல் மாதிரி இருக்குது பாருங்களேன். பாருங்க, இப்படி பார்த்தா ஒரே மாடல் தெரியுதா, கிட்ட போய் பார்த்தீங்கன்னா பார்க்க எல்லாம் என்ன வேறு வேறு மாடல் இருக்கிற மாதிரியே இருக்கும் விநாயகர். ஸோ இது ஒன்று இருக்குது விநாயகர் பொறுத்த வரையும். நல்லா இருக்குல்ல, எல்லா விநாயகரும் நல்லா இருக்குங்க. எல்லா கலர்ஸும் நல்லா இருக்கு, எல்லா கலர்ஸும் செட் ஆகுது. ஸோ இங்கே பார்க்கலாம், இந்த ஃபேஸில் பாருங்களா, இது பாருங்க. சூப்பராக இருக்குங்க ஒரு விநாயகரும். சேம் மாடல். இது ஃப்ரண்ட்ல இருக்கு பாருங்க. இதுவும் இப்போதைக்கு இதுவும் அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி தான் சொன்னார் கேட்டதுக்கு. இது ஒரு வேற மாடல். தலைப்பாக்கட்டை பாருங்களேன், மேலே இதுவும் இருக்கு. இது வச்சுட்டு இருக்காரு கிரீடம். இதெல்லாம் தலைப்பாக்கட்டு நல்லா இருக்கு. பாருங்க இப்போ. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே இது வந்துடலாம். அப்படியே அந்த ஃபேஸ் பாருங்களேன். ஆல்ரெடி இந்த இண்டிவிஜுவல் விநாயகர் பற்றி பெயிண்ட் இல்லாமல் நாங்கள் எல்லாமே க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அது என்ன நான் சேனலில் போய் பார்க்கலாம், இருக்கும் உங்களுக்கு. இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுறேன். ஆனால் பெயிண்டோட சொல்கிறதுக்கு பார்க்குற போதே உங்களுக்கு அப்படியே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே பார்த்துட்டே இருங்க, கண்ணு பாருங்களேன். ஸோ பக்கத்தில் விக்னேஷ் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ அந்த சவுண்டு தான் இங்கே கேட்டுட்டு இருக்கு. கையில் ஒன்றும் இல்லை. சேம், இதெல்லாம் ஒரே மாடலுங்க. பெயிண்ட் மட்டும்தான் வேறு வேறு. அப்படியே ஒரு ஃப்ளோவில் நடந்துடலாம். நெக்ஸ்ட் இது பாருங்களேன், எப்படி இருக்கு பாருங்களேன். வுட் ஃபினிஷிங் விநாயகர். இது ஒரே பீஸ் தான் இருக்குங்க, செம்மையா இருக்குல்ல. லாங்ல இருந்து காமிக்கிறேன். இது பாருங்க, செம்ம லுக்குங்க விநாயகர். ஸோ நெக்ஸ்ட் சேம் மாடல் தாங்க. பட் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இதெல்லாம் பெயிண்டிங் தான். இப்போ நம்ம இவங்க கொடுக்குற இந்த பெயிண்டிங் தான் டிஃப்ரென்ஸு. அந்த ஃபீல் அப்படியே எடுத்துகிட்டு வரீங்க பாருங்களேன். இதுவில் ட்ரம்ஸ் மாதிரி வச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி
ஒன்றுத்துக்கு நானும் அவ்வளோ பார்க்கலங்க. ஒன்றுத்துக்கு ஒரு மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் சேம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இதுதாங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்தது. எப்படி இருக்குங்க விநாயகர்? செம்ம விநாயகருங்க. விநாயகரோட இந்த கீழே இருக்கு பாருங்களேன், இது ஃபேஸ் இன்னும் சூப்பராக இருக்கு. இருங்க நான் இந்த இங்கிலிருந்து காமிக்க ட்ரை பண்ணுறேன். நானே எப்படியோ திருப்பி காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு. விங்ஸோட அப்படியே ரக்கையோட சேம் அதே மாடல் தான். ஸோ இதுவும் சேம் மாடல் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இது பார்த்துடலாம். இங்கே ஒரு மாடல் விநாயகர் இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் இது ஃப்ரண்ட்ல இதெல்லாம் உங்களுக்கு அரௌண்ட் 7.5 feet கிட்ட வருதுங்க. 7.5 8 feet இருக்கும். இங்கே 8 feet இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குட்டி விநாயகர் பார்க்கறதுக்கு வரலாம். இங்கே இது தும்பி பாருங்களேன் எவ்வளோ குண்டாக இருக்குது விநாயகர். இதில் ஓம் மாதிரி ஒன்று இப்போ சண்டைக்கெல்லாம் போகிற மாதிரி இது எப்படி இருக்குன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அட்டாக் பண்ணுறதுக்கு வர மாதிரி இருக்கார் நம்ம விநாயகர் பாருங்க. சேம் பெயிண்ட் பண்ணல. வா சிவன் விநாயகருங்க. இங்கே பாருங்களேன். சரி நம்ம கோட்டை கோயிலில் கூட இருக்கும் பாருங்கள். நிறைய கோயிலில் இருக்கும். இந்த சைட்லேருந்து பார்த்தா மாடு, இந்த சைட்லேருந்து பார்த்தா எலிஃபெண்ட்டு, கவு எலிஃபெண்ட்டு. இந்த லயன் ஃபேஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இது பாருங்க சிவன் பார்வதி என்ற மாதிரி இதுவில் கொடுத்துருக்காங்க. ஆஃப் சிவன் ஆஃப் பார்வதி. அப்படியே பாருங்க. நெக்ஸ்ட் சேம் அதே மாடல் தான், லைட்டாக கலர் சேஞ்சு. ஓகே நெக்ஸ்ட் பார்த்துட்டே போகலாம். நான் பார்க்கல, மேலே பாருங்களேன் நல்லா இருக்குல்ல. ஒரு 2 நிமிஷம் சார் ஃபோன் பண்ணுறேன். சொன்ன மாதிரி லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்க்கலாம். சிவன் பார்வதி இது பாதி லுக்கு செம்மையாக இருக்குங்க. இதுலேயும் ஒரு 2-3 பீசஸ் தான் இருக்குது. நான் இதெல்லாம் புக் ஆகிடுச்சுன்ற மாதிரி தான் சொன்னார். நான் இப்போ வீடியோ இன்றைக்கி எடுத்தேன்னா நாளைக்கே போட்டுருவேன். இந்த வீடியோ நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுருவேன். ஸோ தெரில அங்கே எப்படி இருக்க போகுதுன்னு. ஆல்ரெடி நான் எடுத்துருந்தேன், நீங்கள் பார்க்கலாம். நான் அப்பயே சொல்லியிருந்தேன் பெயிண்டிங் முன்னாடியே பாருங்கள், கொஞ்சம் இது பண்ணுங்கன்னு. ஸோ இன்னொன்று என்னன்னா, ஒரு இடத்துல லொக்கேஷன் நான் போடுறேன்னா அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு புக் ஆகிடுச்சிங்க, ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிடுறேங்க. ஃபோன் நம்பரு எதுவும் புக் ஆகலாம் தான் அது அப்படியே பெண்டிங்கில் வச்சுருக்கேன். அந்த வீடியோ வந்து கணேஷ் இதெல்லாம் ஏன்னா அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுல்ல, அதனால பாருங்கள். இது வெங்கடேஷ் பெருமாள் இது கொடுத்துருக்காங்க. விநாயகர் நல்லா இருக்கு. இதெல்லாம் சின்ன விநாயகர் வச்சு பாருங்களேன். சின்னதுன்னு இல்லை, இதுவும் ஸ்ட்ரீட் வெளியே தான் வைக்கணும், வீட்டில் பத்தாது இடம். பட் ஓகே, இங்கே கம்பேர் பண்ணுறதுக்கு சின்ன விநாயகர் நல்லா இருக்குல்ல. ஸோ பாருங்க,
அது பார்த்துருப்பீங்க. டிஃப்ரெண்ட்டான விநாயகர், நிறைய விநாயகர்லாம் இருக்குது. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னும் 2-3 வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன் இந்த லொக்கேஷன். ஆனால் இன்னும் 3 ஷெட்டு இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட்டு வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ்.